ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இது மூணையும் வச்சு ஒரு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நமக்கு சாப்பாட்டுக்கு பிசைஞ்சிக்க, வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு, ரசம், தயிர் இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா வறுபட்ட பிறகு நம்ம இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம உப்பு சேர்த்தோம் அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதில் 2 முருங்கைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே நம்ம 2 உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வதங்கின பிறகு சேர்த்துக்கலாம். ஏன்னா கத்திரிக்காய் நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இது நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சுருங்க. இடையில ஒரு டைம் ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஒரு 3 கத்திரிக்காயை இந்த மாதிரி நீளமாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு 4-5 சொட்டு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த காய்கறிகள்லாம் நல்லா வேகிறதுக்காக 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை திரும்பியும் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இடையில ஒரு 2 டைம் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட காய்கறிகள்லாம் நல்லா வெந்துடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சமாக கார்னிஷிங்காக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.